இன்றைக்கி நம்ம சீப்ளைனில் ட்ராவல் பண்ண போகிறோம். சீப்ளைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே மால்தீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் சீப்ளைன்னு ஒரு ஃப்ளைன் இருக்குது, அதில் போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது நான் நிறைய பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சீப்ளைனில் போகிறப்ப தண்ணியில் போவோம், அது தண்ணியில் லேண்ட் ஆகும், தண்ணியில் தான் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த சீப்ளைனில் போகிற ஒரு அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு இந்த மாலத்தீவில் வேலைக்கு ஜாயின் பண்ணதுனால எனக்கு கிடைச்சது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனுபவத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறது இல்லாமல் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த வீடியோ எடுத்தேன், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வாங்க சீப்ளைன் ட்ராவலை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம மால்தீவ்ஸ் ஃப்ளைட் ஏறி இங்கே வந்தாச்சு. மால்தீவ்ஸில் இறங்கி அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஐலாண்ட் போய் எங்கள் ரூம் போட்டுட்டு திரும்ப காலைல எழுந்திரிச்சு திரும்ப இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறது வரையும் பார்த்தோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த சீப்ளைனில் போகிறதுக்கான செக்இன்லாம் முடிச்சுட்டு அந்த லக்கேஜ்லாம் போட்டுட்டு அதில் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ஏர்போர்ட்லேருந்து சீப்ளைன் ஏறுற ஏரியாவுக்கு பஸ்ஸில் அழைச்சிட்டு போவாங்க. அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இது கடற்கரை ஓரம், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடற்கரை ஓரம். இதில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தூணாக தெரியுதுங்களே, அதெல்லாம் ஃபுல்லாக சோலார் பேனலு. அந்த சோலார் பேனல் மூலமாக நமக்கு மின்சாரத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்து மூலமாக ஏர்போர்ட்டை ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சீப்ளைன் அந்த டெர்மினலை ரீச் ஆயாச்சு. அந்த சீப்ளைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் என்ன இது மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது பிளாட்ஃபார்ம் மட்டும் இந்த சீப்ளைன் நிற்கும். பக்கத்தில் நிற்கிது பாருங்கள் சீப்ளைன், அப்படி இருக்கும். இது தண்ணியிலே தான் மிதந்து போகும். கீழே அந்த தக்கை இருக்கும், அந்த தக்கை மூலமாக மிதக்கும். மிதந்துட்டு தண்ணியிலே தான் போகும், தண்ணியிலே தான் டேக் ஆஃப் ஆகும், தண்ணியிலே தான் லேண்டிங் ஆகும். இது ஒரு சூப்பரான ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பயங்கர பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. இது ஆழக்கடலில் இது போகுது வருது இறங்குது ஏறுது அப்படிங்கிற பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இதில் போகிறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது டேக் ஆஃப் ஆகுறப்ப இதில் இந்த ஏர் கண்டிஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஓப்பனில் தான், சின்னதாக, ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு. இதில் ஒரு டைமுக்கு 15 பேர் போகலாம். லக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாங்க, லக்கேஜோட வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த 15 பேர் கூட போக முடியாது, ஆளை கம்மி பண்ணிடுவாங்க. அதில் 3 பேர் இருப்பாங்க, 2 பைலட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் அந்த கைட்லைன் தாண்டி ஒரு ஆள் இருப்பார். அப்படி 3 பேர் இருப்பாங்க. இந்த பாருங்கள், தண்ணியில் வேகமாக போய் அப்படியே மேலே ஏறும். இதெல்லாம் அங்கே லைவில் இருந்து இது பண்ணுறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. அப்படியே போய் மேலே போயிடுச்சுங்களா. இது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அந்த இது ஒரு ஏர்போர்ட் டெர்மினல் தான், அதாவது சீப்ளைன் ஏர்போர்ட் டெர்மினலு. இது டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மால்தீவ்ஸில் உள்ள இந்த சீப்ளைன் அந்த இதுக்கு உள்ள பேர் டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் நம்ம போகிறப்போ இந்த அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கடலை விட்டு மேலே ஏறிடுச்சு. இது அந்த ஏர்போர்ட்டோட எண்டு ஏரியா, அந்த எண்டு வருங்களே, ரன்வேயோட எண்டு, அந்த ரன்வேயோட எண்டு. அங்கே பக்கத்தில் பார்த்தோன்னா நிறையா போட்டு போகுது. ஏன்னா இது மெயின் ஏர்போர்ட்டு பக்கத்தில் உள்ள தீவில் இவ்வளோ போட்டு அப்படியே நிறையா நிற்கிது. பக்கத்துலேயே அங்கங்கே நிறையா போட்டு தீவு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோமா. இந்த மாதிரி மால்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம மேப்பில் பார்த்துருப்போம், அங்கே மணல் திட்டு மாதிரி திட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் தடவை இங்கே பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நைட்டில் நம்ம லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறப்ப, நைட்டில் நம்ம ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகிறப்போ அவ்வளோ ஒன்றும் தெரியல. அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. என்னடா நைட் டைமில் இறங்குச்சு, இந்த தீவு எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாலும், காலையில் இந்த சீப்ளைனில் போகிறப்ப அது ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுத்துச்சு. பக்கத்துலேயே ரொம்ப என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் அந்த மெயின் மாலே சிட்டி, அதெல்லாம் இந்த மெயின் அந்த மால்தீவோட ஊர். அந்த ஊரில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவ்வளோ கொச்சன்னு நம்ம பார்த்தவங்கள நிறைய காரு, நிறைய பைக்கு அப்படி இருந்துச்சுங்களே, அதேமாரி அவ்வளோ மக்கள் அப்படி இருக்காங்க. பக்கத்தில் உள்ள தீவு, ஏர்போர்ட்டு தீவுக்கும் பக்கத்தில் உள்ள மெயின் ஐலாண்டுக்கும் ஒரு சின்ன பாலம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பாலத்தை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தீவுக்கும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்குக்கான பாலம் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் அங்கங்கே தூண் இருக்கும். அது அந்த பாலம் ஒர்க்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற மெயின் ஐலாண்டை
அவங்க இணைச்சி ரோட் பையாக இணைக்கிறாங்க. இந்த மாதிரி பாலம் கட்டி ரோடு வழியாக இணைக்கிறாங்க. நம்ம நேற்று முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தோம்ல, பாலம் வழியாக ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் உள்ள மெயின் இதுக்கும் இணைச்சிச்சில, அதேமாதிரி இந்த தெரியுது பாருங்கள். இதை வந்து அடுத்த ஒரு ஐலாண்டுக்கும் இந்த இதுக்கும் இணைக்கிறாங்க. மெயினான பக்கத்தில் உள்ள ஒரு 4 ஐலாண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இணைச்சி வச்சு அப்படியே அதில் நம்ம வந்து வர்த்தகத்தை பெருக்கிக்கலாம், மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க சூப்பராக. இந்த சீப்ளைன் பற்றி சொல்லணும்னா சவுண்டு காதை கிழிச்சிருங்க. என்ன தான் நம்ம முன்னாடி உட்காந்துருந்தாலும் பின்னாடி உட்காந்துருந்தாலும் எங்கே உட்காந்துருந்தாலும் சவுண்டு காதை கிழிச்சிடும். ஏன்னா 15 பேர் உட்கார மாதிரி தான் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். பின்னாடி வந்து ஃபுல்லாக லக்கேஜ் இருந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது ஏசி கிடையாது. விண்டோ வந்து ஒரு அளவு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி சீப்ளைனை பற்றியும் இந்த போகிற பாதைகளை பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். டாட்டா பாபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் மணிகண்டன்.